கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னால கிரைம் த்ரில்லர் இல்ல சீரியல் கில்லர் கதை. அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்தாத, டென்ஷனா கேளு. டென்ஷனா தான் இருக்கேன். 13 வருஷத்துக்கு முன்னால சுங்குவா சத்திரத்துல இருக்கிற JPR அப்படின்ற காலேஜ்ல ஒரு பாஸ்கெட் பால் இன்டோர் ஸ்டேடியம் ஒண்ணு கட்டுறாங்க. சரி. அப்போ அந்த ஆர்ச்சை எழுப்பும் போது ஒரு சுவர் இடிஞ்சி விழுந்து கிட்டத்தட்ட 10 பேர் இறந்தும் போறாங்க. அது ஏன்பா இப்ப சொல்லின்னு இருக்க? சம்பவத்தை லிங்க் பண்றதா, அமைதியா கேளு. சரி. அந்த 10 பேர் இறந்து போன அதே ஸ்டேடியத்துக்கு தான் 41 உயிர்களை கரூரில் காவு வாங்கிய உங்க விஜய் நாளைக்கு மீட்டிங்ல கலந்துக்க போறாரு. அதே ஸ்டேடியம், அதே விஜய், அதே நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு ஏதோ உயிர்களை காவு வாங்காம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். வேற ஏதோ எங்க பெரிய ஆசை கிடையாது. இப்ப ஏன் இந்த கதை ரெண்டுத்த நான் லிங்க் பண்ணி சொன்னேன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த கதை விஜய் வராரு. சரி, நீங்க கேட்பீங்க, இப்ப சொல்றேன் கேளுங்க. சொல்லு. அந்த 10 உயிர் இறந்து போனாங்க பாத்தீங்களா 2012. அதற்கு காரணகர்த்தாவா யார சொல்றாங்கன்னா, மரிய வில்சன். நிறுத்து. மரிய வில்சனா? அந்த கரூர்ல 41 பேர் இறந்தாங்களே, அவங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் கொடுங்க சொன்ன அந்த தெய்வமா? அதே தெய்வம் தான். ஏன்பா இங்க 10 பேர் கோடி கோடியா கொடுத்திருப்பாருப்பா, கோடி கோடியா. அப்படிதான் ஊர் உலகம் நினைச்சிட்டு இருக்கு. கரூர்ல 41 குடும்பம் இறந்ததுக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு நான் மாசம் 5000 ரூபாய் தரேன் அப்படி சொன்னாருங்க, பில்டப்லாம் குடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவரோட காலேஜ்ல அவரோட மேற்பார்வையில நடந்த ஒரு விபத்துக்கு எவ்வளவு கொடுத்தாரு? ரூபா கூட தரல. இது வரைக்கும் 1 ரூபாய் கூட தரல. உண்மையா சொல்ற? சோ அவ்வளவு நல்ல மனுஷன் தான் இந்த மரிய வில்சன். இந்த மரிய வில்சனுக்கும் விஜய்க்கும் என்ன லிங்கிங்? இந்த காலேஜ்ல ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்குது? எல்லாத்தையும் டீடைல்டா வீடியோக்குள்ள போட்டு உடைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.